அதிகமான அசைவ உணவுகள் சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அசைவ உணவுகள் எடுக்க எடுக்க நமக்கு இன்னும் புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகும். கொஞ்ச நாட்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள், கிழங்கு வகைகள், அவுட் சைட் ஃபுட், அதுவும் இப்போல்லாம் ஈஸியாக எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிச்சிடுறீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி குடிக்கிறது, ஸோ அதில் கார்பனேட்டட் ட்ரிங்க் நம்ம எடுக்கிறது, இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஸ்வீட்னஸ் எல்லாமே சிறுநீரகம் மட்டும் இல்லைங்க, நமக்கு கல்லீரல், குடல் பகுதி எல்லாத்தையுமே பாதிக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி கொடுக்குறீங்க, கலர் கலராக கேக்ஸு. ஸோ இதில் கேக் வகைகளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக சிறுநீரகங்களை பாதிக்கும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் கூட நம்மக்கிட்ட சித்த மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய டயட் ஹேபிட் தான்.